அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அஸ்தக்ஃபிருல்லா 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 அப்படின்னு 3 முறை சொல்லி முக்கியமான ஒரு துவாவை ஓதுவார்கள். அந்த துவா என்னென்னு பார்ப்போமா? இன்ஷால்லா. அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பிள்ளைன்னு நினச்சி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்க ஒரு லைக்கும் அடுத்தடுத்து யூடியூப் வந்து மற்ற மக்களுக்கு வந்து என்னுடைய இந்த வீடியோ காட்டும். இதை கொண்டு நிறைய பேர் பார்த்து பயனடைஞ்சாங்கன்னா இன்ஷால்லா அந்த நன்மை உங்களுக்கு வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். இதன் வந்து பொருள் என்னன்னா, யா அல்லாஹ், நீயே சாந்தி அமைதி வழங்குபவன், உன்னிடமிருந்தே சாந்தி உண்டாகிறது, கண்ணியமும் மகத்துவம் மிக்கவனே, நீ பாக்கியமிக்கவன். ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிக்கும் போதெல்லாம் அல்லாஹ்விடம் 3 முறை மன்னிப்பு கோரி அஸ்தக்ஃபிருல்லா 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 பின்னர் இந்த துவாவை ஓதுவார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் 591 இருக்குது. சரிங்களா? இந்த துவா ஓதுறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு தரான். நம்ம தொழுகையில் ஏற்பட்ட குறைவுகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான்? அல்லாஹ் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தொழுகை ஏற்று அதோட கூலியை தரான். ரெண்டாவது வந்து அல்லாஹ்கிட்ட வந்து நம்ம வந்து அமைதி கேட்குறோம். அல்லாஹ் எனக்கு அமைதி சாந்தியம் கூடிய அல்லா அப்படின்னு கேட்குறோம். மூணாவது, இது வந்து அல்லாஹ்வின் கண்ணியத்தை வந்து உறுதிப்படுத்துது. அல்லாஹ் வந்து நம்ம புகழணும் பார்த்தீங்களா, அந்த விஷயமும் இல்லை வருது. நாலாவது வந்து சுன்னத் பின்பற்றுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒவ்வொரு விஷயம் நம்ம பின்பற்றுறது சுன்னத்தாக இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகை பிறகு செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த அமல் நம்மளும் செய்யும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தை நம்ம வந்து பின்பற்றுவதாக ஆயிடுவோம். சரிங்களா? இன்ஷால்லா இந்த துவாவை நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக உதவக்கூடிய பாக்கியத்தை நம்ம தந்துருவோனாக. இன்ஷால்லா நாளை ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.